எம்மா ஆ எம்மா வலி தாங்க முடியலம்மா. உமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, டாக்டர் வந்துருவாவோ இப்போ. முடியல முடியல. உமா வலியை கொஞ்சம் தாங்கிக்கோ, ஆளாத உமா. எம்மா எப்பம்மா குழந்தை பிறக்கும்? இப்பதானே மக்களே வலி ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆமா உமா, பொறுமையா இரு, வலி கூடும். கூட கூட பனிக்கூட உடஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். அம்மா எம்மா இன்னும் வலி கூடுமா? ஆமாட்டி, இப்ப லேசா தான் வலிக்கும், இன்னும் போக போக வலி பயங்கரமா இருக்கும். என்னால இந்த வலியவே தாங்க முடியலம்மா. என்னம்மா இத போய் லேசான வலின்னு சொல்ற? பல்ல கடிச்சுக்கோ உமா, ஏதாச்சும் துண்டு இருந்தா எடுத்து கொடுங்கக்கா, துண்டை கடிச்சிட்டு இருக்கட்டும். எம்மா எம்மா ஏதாச்சும் பண்ண சொல்லுமா. இங்க பாரு உமா, டெலிவரிக்கு வந்திருக்கீங்க, கத்தலாம் கூடாது, கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. என்னால முடியல டாக்டர், இதுக்கு மேல தாங்க முடியாது, ஏதாச்சும் பண்ணுங்க. நான் டாக்டர் இல்லம்மா, நர்ஸு. டாக்டர் வந்துகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. லேபர் பெயின் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா சிசேரியன் தான் பண்ண வேண்டியதா வரும். என்னம்மா சொல்ற? ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஏம்மாவா அதுக்கெல்லாம் தாங்க மாட்டா. முடிஞ்ச அளவுக்கு சுகப்பிரசவமா ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? இந்த காலத்துல வந்து சிசேரியனுக்குலாம் பயந்துக்கிட்டு, இப்ப சிசேரியன் பண்றதெல்லாம் சாதாரணமா ஆயிப்போச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. டாக்டர் வந்தாதான் தெரியும் என்ன சொல்றாங்கன்னு. அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு குழந்தை கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் பெயின் இப்பதான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு, இன்னும் போக போக தான் தெரியும். நீங்க ஆல்ரெடி குழந்தை பெற்றவங்க தானே, உங்களுக்கு தெரியாததா? பெயின் வந்தா எப்படி 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு. ஐயோ 8 மணி நேரம் ஆகுமா? என்னம்மா சொல்றாவ? ஐயோ நீங்க இதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. ஐயோ உங்க முன்னாடி இதெல்லாம் பேசவே கூடாது, நீங்க இதை நினைச்சு பயப்படாதீங்க. டெலிவரிலாம் இத்தனை மணி நேரத்துல ஆயிரும்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு பேத்துக்கு 8 மணி நேரம் ஆகலாம், 9 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம், ஏன் ஒரு நாள் கூட ஆகலாமா. அது ஒவ்வொரு ஆளை பொறுத்து தான். சிலவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு வலின்னு வருவாங்க, வந்த உடனே குழந்தைய பெற்றுருவாங்க. இன்னும் சில பேருக்கு ஆம்புலன்ஸ்ல வரும்போதே குழந்தை பிறந்திருக்கு, அதனால இப்ப குழந்தை பிறந்துரும் அப்புறம் பிறந்துரும்லாம் கரெக்டா சொல்ல முடியாதுமா. டாக்டர் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன அம்புஜம், இந்த நர்ஸு பிள்ளை ஆப்ரேஷனுங்கா? ஐயோ எனக்கு படப்படன்னு வருது அம்புஜம். ஏக்கா அவ சொல்ற மாதிரி ஆப்ரேஷன்லாம் இப்ப சாதாரணமா ஆயிட்டு, நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. நீங்க ஏதாவது சொல்ல சொல்ல உமா வேற பயப்படுவா. உமாளுக்கு எங்களை விட நீங்க தான் தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி பயந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மனசு கேட்க மாட்டுக்கலாமா. ஆப்ரேஷன்னா ஊசி போடுவோம் முதுகுல, நாளை பின்ன ஒரு குடத்தை கூட தூக்க முடியாது, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது, குறுக்கு வலிக்கும் குடையும். பிள்ளை தனியா எப்படிம்மா தாங்குவா இதெல்லாம்? நான் எப்பயும் அவ கூட இருந்து பார்க்க முடியுமா? ஏன் மேகலக்கா, பொம்பளையா பிறந்த எல்லா வழியும் தாங்கி தாங்க ஆகணும், அதுக்கு ஏது விதிவிலக்கு? நீங்க தைரியமா இருங்க. இந்த பிள்ளைய பெத்துக்கிறதுக்காண்டி எத்தனை வருஷமா அவ தவம் இருந்தா, அவ வேண்டாத கோயில் இருக்கா, அதனால என்ன வழினாலும் அவ தைரியமா தாண்டி வந்துருவா. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்ப சுகப்பிரசவனாலும் என்ன கத்தி வைக்காமவா இருப்பாவோ? சுகப்பிரசவனாலுமே கீழே கிழிச்சு எடுத்து தையல போட்டு எப்பப்பா 1 மாசம் 2 மாசம் காண அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் வேதனை இருக்கே. நடக்கவும் முடியாம, உட்காரவும் முடியாம, படுக்கவும் முடியாம, எப்பா சொல்ல முடியாது. அதனால சுகப்பிரசவமோ ஆபரேஷனோ வலி எல்லாம் ஒண்ணுதான்க்கா, நீங்க பயந்துட்டு கிடக்காதீங்க. நீ சொல்றது சரிதான் அம்புஜம், வலி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இப்படி புள்ள துடிச்சிட்டு இருக்கே, என்னையால அவளை பார்க்க முடியலம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரப்புள்ள வரப்போது, அதனால சந்தோஷமா இருங்க. உமா அதெல்லாம் தைரியமா சமாளிச்சிருவா. எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க, இனிமா கொடுக்க போறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள வாங்க. மேடம் எங்க அம்மா மட்டும் என் கூட இருக்கட்டும். புரிஞ்சுக்கோங்கம்மா, டாக்டர் பார்த்தா திட்டுவாங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. எம்மா 10 நிமிஷம் கழிச்சு வந்துருமா, இனி தனியா விட்டுறாதம்மா. பயப்படாம இரு மக்களே, நர்ஸு சொன்ன உடனே உள்ள வந்துருவேன், நீ தனியாலாம் இருக்க மாட்டேன். நர்ஸ் அக்கா இருக்காவ, இப்ப டாக்டர் வேற வந்துருவாவோ, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. வாங்கக்கா வெளியில நிப்போம்.
இங்க பாருங்க உமா, இப்ப இனிமா கொடுத்துருவோம், உங்க வயிறெல்லாம் க்ளீன் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரூம்குள்ளேயே நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நடக்கலாம் முடியாது மேடம். எனக்கு இதே ரொம்ப வலிக்குது. கூட யாராவது சப்போர்ட்டோட கொஞ்சம் நடங்கம்மா. நடக்க நடக்க தான் நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன அம்புஜம் மாப்பிள்ளை இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்காரு, நீ கொஞ்சம் சொல்லுமா. கிருஷ்ணா இப்ப என்ன ஆகி போயிட்டுன்னு அழுற? ஏக்கா உமாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லையா? டாக்டர் எப்போ குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காவ? டாக்டர் இன்னும் வரல தம்பி, வந்துட்டு தான் இருக்காவோ. நீ அழாம தைரியமா இரு. ஆளாளுக்கு இப்படி ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இல்லக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க போதா, அதான் எனக்கு பயமா இருக்குக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல. சோபிரசமா ஆவறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றாவோ பாப்போம். டாக்டர் வந்தாதான் என்ன சொல்றாவ என்னன்னு தெரியும். நீ அழாத. அவ வழியில கத்துறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. குழந்தைக்கு நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டோம், பல வருஷ கனவு. ஆனா உமா இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என் உமா அப்படியே திரும்ப வந்தா போறோம். எனக்கு வேற எதுவும் வேணாம், என் உமா மட்டும் போறோம். அழாதீங்க மாப்பிள்ள, உமாக்கு ஒன்றும் ஆகாது. கடவுளே, தாயும் சேயும் நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும்ப்பா. உமாளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். ஏக்க டாக்டர் வந்துட்டாங்க. வணக்கம்மா. பெயின் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு 2 மணிக்கு இருக்கும் டாக்டர். இப்போ டைம் 3:30 தான் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். சரிங்க டாக்டர். பிள்ளை ரொம்ப வலியில அவஸ்தைப்படுறா, எதுவும் ஊசி கீசி போடலாமா? நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. உள்ளே என்ன நடக்கு சின்ன பொண்ணு? பார்த்துட்டு தாங்க இருக்காவோ உமா, பாவம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. டாக்டர் இப்பதான் உள்ளேயே போறாவக்கா. டாக்டர் வந்துட்டாங்களா? சரி சரி. நீங்க ஏன் 4 முடி அங்க வரவே இல்ல? இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்களா? ஏன்? அம்மா, நான் அங்க வரவே மாட்டேன். அந்த உமா பிள்ளை கத்துல எனக்கு வயிற்று புளிய கரைக்கி. ஆமா, 4 முடி நீங்க தான் பிள்ளை பெற்றிருக்கீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முன்ன அனுபவம் இருக்குல்ல? அப்ப என்னத்துக்கு புளிய கரைக்கி எலிய கரைக்கினுங்கிட்டு? லூசு, எனக்கு அனுபவம் இருக்கு. ஆனாலும் ஒருத்தவைகளுக்கு பிரசவ வலின்னு வந்துட்டுனா அவங்க கிட்டயே நான் நிக்க மாட்டேன் டி. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது பாத்துக்கோ. எப்பா உமா வலியில துடிக்கிறத பார்த்தனா எனக்கு முன்னாடி உள்ள குழந்தை பெத்துக்கிட்ட ஞாபகம்லாம் வந்து போகுது சின்ன பொண்ணு. பிள்ளை எப்பக்கா பிறக்கும்? 8 மணி நேரங்காவோ 9 மணி நேரங்காவோ? தெரியல டி, ஆகும். ஆனா சுகப்பிரசவமா, ஆனா சந்தோஷம்தான். அட போங்க 4 முடி. அந்த பிள்ளை வழியில துடிக்கிற துடியை பார்த்தனா பேசாட்டி ஆபரேஷன் பண்ணியே வெளியில எடுத்துடலாம் போல. ஆபரேஷனே தேவலன்னு தோணுது. அட லூசு, ஆபரேஷன் தேவலையா? ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வலி வரும் பாரு, வெளியில சொல்ல முடியாது. வயிற்றுல தையல் போட்டிருப்பா, நடக்க முடியாது, எந்திக்க முடியாது. நீ பேசுனா தும்முனா இருமுனா கூட சுருக்குன்னு குத்தும் பாத்துக்க. எப்பா மரண வேதனை. நல்லா இருப்பா, அதை பத்திலாம் என்கிட்ட பேசாத. என்னக்கா, சுகப்பிரசவனாலும் வலிக்குங்காவோ ஆபரேஷனாலும் வலிக்குங்காவோ, அப்ப ஈஸியாலாம் குழந்தை பெத்துக்கவே முடியாதோ? இவளுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கணும்னு நினைப்பு. நம்மளால இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வரப்போதுன்னா எல்லா வழியும் தாங்கிதான் ஆகணும். கடவுள் படைச்ச அற்புத படைப்பு நம்ம. எது அற்புத படைப்பு? இந்த வலியையும் வேதனையும் தாங்குறதா? அட போங்க 4 முடி, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. டாக்டர், என் பிள்ளை எப்படி இருக்கா? எப்போ குழந்தை பிறக்கும் டாக்டர்? குழந்தை தலையில தொப்புள் கொடி சுத்தி இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ சிசேரியன் தான் பண்ணி ஆகணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? கடவுளே, நான் எந்த சாமிக்கு எந்த குறையும் வைக்கலையே. ஏன் தான் இந்த கடவுள் எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே கடவுளே. சிசேரியன் பண்ண ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்கு, நர்ஸ் கொண்டு வந்து தருவாங்க, சைன் பண்ணி கொடுங்க. நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா டாக்டர். ஓகே, சீக்கிரம் சைன் பண்ணி கொடுங்க. அவங்க உங்களை பார்க்கணும். நாங்க சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க, நாங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். எல்லாரும் உள்ள போக கூடாதுமா. அம்மா, நீங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் போங்க. அவங்க கொஞ்சம் பயந்து இருக்காங்க, சோ அழாம போங்க. ஓகே டாக்டர். ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்றாவ? உமா மாசமானதுல இருந்தே ஒண்ணு பார்த்து கவனமா தான் இருந்தா. தொப்புள் கொடி சுத்திர அளவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உமா, ஏங்க ரொம்ப வலிக்குது. ஏங்க என் கூடயே இருங்கங்க.
பயப்படாத உமா, என்னைய உள்ள விட மாட்டாங்களாம், வெளியில தான் நிப்பேன். தைரியமா இரு உமா. உனக்கு இப்ப ஆபரேஷன் தான் பண்ண போறாங்களாம், தைரியமா இருக்கணும். எம்மா நீயாவது என் கூட இருமா. இருக்க மக்களே. எம்மா எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு என்னனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா என் குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க. என் பிள்ளை நீ பாத்துக்குவலம்மா. அப்படிலாம் சொல்லாத மக்களே, உனக்கு ஒன்றும் ஆகாது. இப்படிலாம் பேசாதடி, தைரியமா இரு. கொஞ்சம் வழிய போறதுக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. எதுக்கு பயப்படுற? உமா இப்படிலாம் பேசாத உமா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உனைய விட்ட யாருடி இருக்கா? ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பிள்ளை வந்துரும்டி. நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். இப்படிலாம் பேசாத உமா, நம்பிக்கையா இரு. நல்ல சாமி கும்பிட்டுக்கோ உமா, ஒன்னும் ஆகாது உனக்கு. சரிங்க, எங்கேயும் போவாதீங்க, இங்கேயே நில்லுங்க. பயப்படாம இருடி, வெளியில தான் நிப்பேன். நான் எங்க போறேன்? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சார் இதுல சைன் பண்ணிட்டு வெளியில வெயிட் பண்ணுங்க. இந்த அக்கா தான் ஃபோன் பண்றாங்களா? அச்சா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம அவங்க கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், என்னை இப்படி வச்சு செய்யறாங்களே, வேலை பார்க்க விடுறாங்களா? குடும்பத்துல இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சு நான் இங்க எங்க இருந்து வேலை பாக்குறது? எரிச்சலா வருதுப்பா. ஹலோ சீதாக்கா. ஏ மாலா, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டேன். என்ன குளிர் விட்டு போச்சா? சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன். ஐயோ சீதாக்கா, நான் டியூட்டில இருக்கேன். புரிஞ்சிக்காம நீங்க பாட்டுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, அட்டன் பண்ண முடியாதுக்கா. இப்ப நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறேன்க்கா, ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. எதுனாலும் அப்புறமா பேசுறேன். ஏய் என்னடி விளையாடுறியா? உன்னை நாங்க என்ன பண்ண சொன்னோம்? ஐயோ அக்கா, அட்டெண்டன்ஸ்ல நான் செக் பண்ணிட்டேன். அவன் நாளைக்கு காலையில 10:30 வரான். உங்ககிட்ட ஈவினிங் கால் பண்ணி பேசிக்கலாம்னு நினைச்சேன்க்கா, அதுக்குள்ளே நீங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவன் எப்ப ஹாஸ்பிட்டல் வரான், எத்தனை மணிக்கு வரான்னு முன்னாடியே சொன்னாதானடி அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி வைக்க முடியும். என்ன நீ விளையாடுறியா? அக்கா இதுல விளையாடுறதுக்கு என்னக்கா இருக்கு? நான் தானக்கா எல்லாம் செய்ய போறேன், எனக்கே பயமா இருக்குக்கா. இப்படியே பயந்து பயந்து செத்தனா கடைசி வரைக்கும் நீ நர்ஸ் வேலையை பார்த்துட்டு இரு. அக்கா நர்ஸ் வேலை ஒன்றும் குறைஞ்சதில்ல, எனக்கு இதுதான் சோறு போடுது. என்ன மாலா, என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? சொன்னதெல்லாம் மறந்துருச்சோ? ஐயோ அக்கா, நான் எதிர்த்துலாம் பேசல. இங்க ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ்க்கா அப்புறமா பேசுறேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நாளைக்கு அவன் 10:30 வரான்னு சொல்லியிருக்கேன், கரெக்டா பக்காவா எல்லாம் ரெடி பண்ணி வை. ஓகே ஓகேக்கா, நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறேன். கால் பண்ணாதீங்க, என்னால அட்டன் பண்ண முடியாது, எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் வைக்கிறேன். ஏன் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்தி அவ மனசை உடைச்சி ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு இன்னொருத்திய காதலிச்சு நீ சொகுசா அலையிறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ எப்படி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ற நானும் பாக்குறேன். அந்த வடிவு நடிப்பு கள்ளி அவளையும் சும்மா விட மாட்டேன். நல்லா இருந்த என் மக மனசுல ஆசைய விதைச்சவளே அவதான். மை காட், 2 பேரும் கொஞ்சம் வெளியில போங்க. என்னாச்சு டாக்டர்? எங்களுக்கு பயமா இருக்கு. நர்ஸ் நர்ஸ் எங்க போனாங்க? சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட் தனியா விட்டுட்டு எங்க போனீங்க? ஒரு ஃபோன் கால் வந்துச்சு டாக்டர். நான்சென்ஸ், டியூட்டி டைம்ல ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரியாது? சாரி டாக்டர். அவங்கள ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புங்க. 2 பேரும் கொஞ்சம் வெளியில போய் நில்லுங்க. டாக்டர் என்னாச்சு? அவங்களுக்கு பிபி அதிகமாயிட்டே இருக்குது, பல்ஸ் கூட லோவாயிட்டே இருக்கு. கீழே எங்கேயும் விழுந்தாங்களா? இல்ல டாக்டர், அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. என் பிள்ளை ரொம்ப கவனமா தான் இருந்தா. எங்கேயும் இடிச்சுக்கிட்டாங்களா? இல்ல டாக்டர். நர்ஸ் ஷீலா டாக்டரை வர சொல்லுங்க. ஓகே மேம். அப்படியே பிளட் பேங்க்கு கால் பண்ணி இவங்க எந்த குரூப்னு செக் பண்ணிட்டு பிளட் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். நீங்க வெளியில போங்கம்மா, நாங்க குயிக்கா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா ப்ளீஸ், நீங்க கோஆபரேட் பண்ணாதான் முடியும், வெளியில போங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்ப்பா, எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. ஒன்னும் பிரச்சனை இருக்காதுக்கா, தைரியமா இருங்க. எத்தே டாக்டர் சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குதே. என்னைய உள்ள விடுவாங்களா? அப்படிலாம் விட மாட்டாவோ கிருஷ்ணா, கொஞ்சம் பொறுமையா இரு, தைரியமா இருக்க வேணாமா? ஆமா, இந்த நாளுக்கு தானப்பா இத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க.
குழந்தை அழுவுற சத்தம் கேக்கு, குழந்தை பிறந்துட்டு நினைக்கேன். ஆமா அம்புஜு, பிள்ளை சத்தம் கேக்கு. கிருஷ்ணாண்ணே பேபி பிறந்துட்டு வாழ்த்துக்கள். எம்மா இப்பதான் உயிரே வந்திருக்கு. நீங்க தான் உமாக்கு ஹஸ்பண்டா? ஆமா டாக்டர். குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல, பேபி நல்லபடியா இருக்கு. உமா நல்லா இருக்கல டாக்டர்? உமாவும் நல்லா இருக்கா. நீ நல்லா இருக்கணும் தாயி. ஏமா அவளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆமா, ஒரே ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? வெயிட் வெயிட் வெயிட், உங்களுக்கே தெரிய வரும், அவசரப்படாதீங்க. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பேபி பிடிக்கும்? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு தவம் இருந்து அந்த கடவுள் கொடுத்த பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தா என்ன, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். தாயும் சேயும் ரெண்டு உயிரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு இதை விட வேற என்ன வேணும் டாக்டர்? என்ன சார், ரெண்டு உயிரா? தப்பா சொல்றீங்களே. என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க, நாங்களே பயந்துட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன் கிருஷ்ணா, உங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. 2 பிள்ளையா? எம்மாடி! ஆமா, ட்வின்ஸ் பேபி உங்களுக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி, ஒரு பையன் ஒரு பொண்ணு. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். 2 பேர பிள்ளைகளா? எம்மாடி! ஆத்தா மாரியாத்தா, சீக்கிரம் உன்னை வந்து பாக்குறேன். அப்பனே முருகா, நான் வேண்டின தெய்வம் என்னைய கைவிடல. டாக்டர் குழந்தைய பார்க்கலாமா? வெயிட் வெயிட் வெயிட், என்ன அவசரம்? ப்ராசஸ்லாம் முடிச்சு நாங்களே கொண்டு வந்து தருவோம். அது வரைக்கும் இந்த சந்தோஷத்தோட வெயிட் பண்ணுங்க. இந்த நாளுக்காக தான் 5 வருஷமா வெயிட் பண்ணேன். இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டேனா? வெயிட் பண்றேன் டாக்டர். ஏக்கா 2 பிள்ளைகளும் ஒண்ணு போல அழுது பாருங்களேன். இனிமே விடிய விடிய சிவராத்திரி தான் கிருஷ்ணாண்ணனுக்கும் உமாவுக்கும்.